வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தோல்விக்கு பயந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் புதிய முகங்களால் கட்சி வளரும் என்றும் விளக்கம். 2021 எங்க நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆக அதிமுக பொறுத்தவரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல, கூட்டணி கட்சிகள் வந்தா வரவேற்போம். தஞ்சையில் நடைபயிற்சி சென்றவர்களிடம் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மார்க்கெட் பகுதிக்கு சென்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டியதுடன் அங்குள்ள கடையில் தேநீர் அருந்தினார். கோவையில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. பாஜகவுக்கு ஓட்டே இல்லை என அண்ணாமலை மீது விமர்சனம். போட்டி திமுக அதிமுக தான், அதெல்லாம் மாற்றுக்கத்தில் எல்லாம் நல்லா விவரமானது தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிறவங்க 4% ஓட்டு. சரி, இன்னும் போட்டுங்க, ஒரு 5% போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. பரப்புரையின் போது அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அறிவுரை. மெட்ரோ ரயில், வந்தே பாரத் ரயில்களில் உடனடியாக விளம்பரங்களை அப்புறப்படுத்த தேர்தல் ஆணையத்திடம் திமுக வலியுறுத்தல். தனியார் வாகனங்கள் மட்டுமின்றி அரசு வாகனங்களிலும் அதிகாரிகள் சோதனை நடத்த அதிமுக கோரிக்கை. தேர்தல் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் ஜாலியாக பேசிக்கொண்ட திமுக அதிமுக மூத்த தலைவர்கள். அழகு மற்றும் ஹேர் டை குறித்து RS பாரதி, ஜெயக்குமார் கலகலப்பு பேச்சு. நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்த அதிமுக. கொங்கு மண்டலத்திற்கு SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், சென்னைக்கு ஜெயக்குமார், தமிழ்மகன் உசேன் நியமனம். தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தல். வெற்றி வாய்ப்புள்ளவர்களை வேட்பாளராக்க ராகுல் காந்தி கோரிக்கை. திண்டுக்கல் தொகுதி அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் மோதல். முன்னிருக்கையில் இடம் பிடிப்பது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம். அதிமுக ஆதரவு இல்லாமலேயே நெல்லை தொகுதியில் வெற்றி பெறுவேன். நியூஸ் 8 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. மோடிக்கென்று இப்போ ஒரு தனியாக ஒரு அலை உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் எனக்கு வெற்றி வாய்ப்புக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 29 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படை. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகை நகல் கேட்கும் அமலாக்கத்துறை. புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அரசியலில் மதத்தை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள்.
TM கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி வழங்கிய விவகாரத்தில் பெரியாரை தேவையின்றி வசைபாடுவது நியாயம் அல்ல என்றும் கண்டனம். தென்காசி அருகே சங்கரன் கோவிலில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் தீவிரம். சென்னை மதுரவாயல் அருகே கார் ஓட்டுநர் உயிரிழந்த விவகாரம். வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கியதாக தலைமை காவலர் கைது. சென்னை சேலையூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜான் செல்வராஜ் வங்கதேச எல்லையில் கைது. சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்றதாக வங்கதேச ராணுவம் நடவடிக்கை. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மனு தாக்கல். 2021 மற்றும் 2022 நிறைவேற்றப்பட்ட 7 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 115 உயர்வு. 11 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. வரும் செவ்வாய்க்கிழமை சென்னையில் நடைபெறும் சென்னை குஜராத் IPL போட்டிக்கான டிக்கெட்டுகள் 10 நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. ஆன்லைன் வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்தும் ரசிகர்கள் ஏமாற்றம். IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி. 18 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 146 ரன்களை சேர்த்தது டெல்லி அணி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து தீ கட்டுக்கடங்காமல் எரிந்து வருகிறது. திருவேங்கடத்தில் உள்ள AVM ஃபயர் ஒர்க்ஸ் பட்டாசு ஆலையில் இன்று பிற்பகல் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. 45 பேர் பணியில் இருந்தபோது ஆலையில் ஏற்பட்ட தீ காட்டு பகுதிக்கும் பரவியது. இதனையடுத்து ஆலை முன்பு ஏராளமான பொதுமக்கள் திரண்டதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அங்கு திரண்டவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் ஆலை பகுதியில் யாரையும் அனுமதிக்கவில்லை. சங்கரன் கோவில் கோட்டாட்சியர் கவிதா, DSP சுதீர், திருவேங்கடம் வட்டாட்சியர் திருநாவுக்கரசர் ஆகியோர் மட்டும் பாதுகாப்பு உடையுடன் உள்ளே சென்றனர். சம்பவ இடத்தில் 5 108 ஆம்புலன்ஸ்கள், மருத்துவமனையுடன் கூடிய ஓர் ஆம்புலன்ஸ், 2 தனியார் ஆம்புலன்ஸ் என 8 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. இது விவசாய கூட்டணி கட்சிகளை நம்பி அதிமுக இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக தங்களோடு இருந்தபோது வெற்றி பெறவில்லை என்றார். பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சிருப்போம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 அவரோட கூட்டணி இருந்தது. 2021 அவரோட தான் கூட்டணி இருந்தது. எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை. கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்ந்த நிலைக்கு வந்தது.